இந்த 40 அடி மனுஷனோட கல்லறை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் எங்கேயோ இருக்கு. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமநாதபுரத்துலேருந்து, அதாவது ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேருந்து வந்துட்டு நேற்று ஃபுல்லாக ஏரோடி சுற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ராமேஸ்வரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாளில் முடியாது, டைம் ஆகும். அதில் எதெல்லாம் ஹைலைட்டடாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து டக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஆன் த வேல வந்துட்டு ஒரு 40 அடி மனுஷனோட ஒரு கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் பார்த்துருந்தேன். ஸோ அதை முடிஞ்சால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சில பேர் சொல்கிறாங்க அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்களாமா. ஆனாலும் ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்குது, நம்ம போய் பார்ப்போம். எடுக்க அலோவ் பண்ணாங்க அப்படின்னா எடுப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக சுற்றலாம். ராமேஸ்வரத்தில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதில் எதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம வண்டியில் 1000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. 1000 கிலோமீட்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. 1000 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வண்டி 47,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இந்த ட்ரிப்பு நம்ம ஆரம்பித்து 1000வது கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் ஒரு சில நிமிஷங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1000வது கிலோமீட்டர் வந்துட்டு தொடுவோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் ஏறுங்க, கிளம்பலாம். இதான் ராமேஸ்வரம் ரோடு. எனக்கு தெரிஞ்ச இந்த ரோட்டில் டோல் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மேப்பில் காட்டிகிட்டு இருக்கு, டோல் இருக்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் டோல் இருக்காது, பார்ப்போம், இப்போ செக் பண்ணுவோம். ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மேப்பில் எப்படி காட்டிகிட்டு இருக்கு பாருங்களேன். ரோடு வந்துட்டு அப்படியே போய் கடலில் சேர்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. பாம்பன் பாலத்தை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். நீ பாம்பன் பாலம் பார்த்துருக்கியா? கடல் பாரு, ஏதோ ஒரு ப்ளூ சீ தான். நம்ம பாம்பன் பக்கத்தில் வந்துட்டோம். செம்மையாக இருக்குது இந்த சைடு சீ. இங்கே இறங்குவாங்க, நல்லா சூடு இருக்கும் பாமி. கடல்ல போற ட்ராக். ஆமா, பாம்பன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து பாம்பன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இருந்தானே போட்டோ எடுத்து. ஆமா, தள்ளி அந்த சைடு போட்டோட வியூ இருக்கிற மாதிரி நின்று போட்டோ எடுத்தேன். ஓ, வந்திருக்கீங்களா? ஏய், என்னடா இப்படி கேட்குற? நான் வந்தது இல்லையே. நான் வந்திருக்கேன், நான் 2-3 தடவை வந்திருக்கேன். இங்கே இந்த வியூவில் தான் நான் எடுத்திருப்பேன் ஃபோட்டோவை. நான் எடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி போட்ஸ் ஃபுல்லாக நிற்கும். சாதாரண ஒரு ஃபோனில், சாம்சங் ஃபோனில் ஃபோன் இப்படி திருப்பி வச்சு எடுத்தது செல்ஃபி. அப்போ தானே செல்ஃபி. ஃப்ரண்ட் கேமரா இருக்குது அதில், எந்த ஃபோன்லேயுமே. ரோடு ஃபுல்லாக பம்மி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க பாரு. 2 பேர் நிற்கிறாங்க. நல்லவனுங்க இல்லையா? தங்கச்சி மடம் மட்டும். நம்ம இப்போதான் அக்கா மடம் கிராஸ் பண்ணோம். அக்கா மடம் கிராஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் தங்கச்சி மடம். இந்த 40 அடி மனுஷனோட கல்லறை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் எங்கேயோ இருக்குது. ஆக்சுவலி இந்த கூகுளில் எங்கேயுமே அதோட லொக்கேஷன் இல்லை. எப்படியும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. பார்ப்போம், கண்டுபிடிச்சோம் நம்ம. 40 அடிக்கு ஒரு கல்லறை. சில பேர் 40 அடின்னு சொல்கிறாங்க, சில பேர் 60 அடின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சா இன்னைக்கு நம்ம அதை அளந்து பார்த்துக்கலாம். வழி இல்லை, பார்ப்போம் வா. நீ வர வேண்டாம் பம்மி. இதோ இங்கே இருக்காங்க. 40 அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லறை. 40 ஃபீட் கல்லறை. இந்த இடத்துல வந்துட்டு கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க, தமிழில் தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆமாம், ஓய், தமிழில் தான் எழுதியிருக்காங்க இங்கே. ஆனால் பண்டைய கால தமிழ் நமக்கு கண்டிப்பாக இது புரியாது. இந்த இடத்துல இருக்கு. பார்த்தீங்களா? சில பேர் வந்துட்டு 60 அடின்னு சொல்கிறாங்க, சில பேர் 23 அடின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்காங்க.
இது எப்படி இவ்வளோ பெரிய மனுஷங்க இங்கே வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இவ்வளோ லென்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கல்லறை இருக்குது. அது தலை அதனால அங்கே அவ்வளோ பெருசாக இருக்குது தலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கால் இருக்குது. இது எப்படின்னு தெரியல, ஹவு இஸ் இட் பாசிபிள்னு தெரியல. ஆனால் இது கூகுள் மேப்லேயும் இல்லை. இது யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இந்த கல்லறையை. இவ்வளோ பெரிய ஒரு கல்லறை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இல்லடா ஹரி, ஆச்சரியமாக இருக்குது. இல்லை இது வந்துட்டு எங்கள் அப்பாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ராமேஸ்வரம் போகிற இடத்துல வந்துட்டு இப்படி இருக்குன்ட்டு. ஏன்டா மண் இப்படி இருக்குது தனியாக இங்கே? இதில் என்னன்னு தெரியல. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, தெரியுதா? இங்கிருந்து இப்படி போன மாதிரி இருக்குது பாரு, தெரியுதா? மண்ணெல்லாம் இல்லை புதைச்சிருக்கலாம் மாட்டாங்க. மண் இப்படி சேர்ந்து நிற்குதுங்கிறேன். வித்தியாசமாக இருக்கே, பெரிய விஷயம். அட 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அங்கே ஒரு அம்மா வேகமாக நடந்து வராங்க. நம்மளை பார்த்துட்டு திட்டுறதுக்காக வராங்களோ? வேண்டாண்டி நடக்காது டே. ஐயோ திட்டுறக்கு வர மாதிரி தான் இருக்குடே. போயிட்டாங்களா? நம்மளை பார்த்து வர மாதிரி தான்டா இருக்குடே. ஏன் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி தெரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க அவங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது. ஆனால் இந்த எங்கே கேட் இருக்குன்னு தான் தெரியல. இது வந்துட்டு அபண்டண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே கேட் இருக்குன்னு தான் தெரியல. இங்கே ஒருத்தர் பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. 40 feet. அவன் எண்ணிட்டு இருக்கான் ஹரி. என்னட்டும் எவ்வளோ ஃபீட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். போதும் எவ்வளோ? அதான் 60 அடிக்கு மேலே தான் நானும் கேள்விப்பட்டேன். ராமேஸ்வரத்தில் அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி முதல்ல சாப்பிடுவோம். ஃபிஷ் கறி, அதாவது ஃபிஷ் குழம்போட மீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. அந்த ஹோட்டலோட ரெசார்ட் தான் பின்னாடி இருக்குது. ரெசார்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ரெசார்ட் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்த ரெசார்ட்லாம் பெரிய பெரிய ரெசார்ட். அதை கம்பேர் பண்ணுறப்போ இது சின்னது தான், ஆனால் வந்துட்டு சூப்பராக இருக்குது. செருப்பு எடுத்துறேன். நம்ம முதல்ல போய் சாப்பிடுவோம். மொத்தம் சாப்பிடலாமா? சரி ஓகே, நம்ம போய் முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேற சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணுவோம். ஐரமாக்கு டாய்ஸ் வாங்கி தரேன். ஐரமாக்கு டாய்ஸ் வேணுமா? டாய்ஸு ஓகே. நம்ம போய் முதல்ல மம்மம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டாய்ஸு. ஓகே ஓகே. மிமி வேணுமா? வேண்டாமா? என்னவா இது? அப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பண்ணக்கூடாதுன்ட்டு. மம்மம் சாப்பிடலாமா? ஒரு பெஸ்ட்டு ஃபிஷ் மீல்ஸ் நம்ம சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆனால் நம்ம முந்தானே சாப்பிட்ட மாதிரிலாம் வராதுல்ல ஃபிஷ் மீல்ஸு. அது பியூரான ஃபிஷ் மீல்ஸ். மீன் குழம்பு ஃப்ரை இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். மீன் குழம்பு ஃப்ரை மட்டும்தான். இது வந்துட்டு இது உருளைக்கிழங்கு இருக்குது, அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் இருக்குது. சரி அடுத்து இப்போ சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல. சீக்கிரமாக சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் வேறு போகணும். A few moments later. ஹரி போய் கேட்டு வா ஹரி. 120 ரூபா மீல்ஸ், 100 ரூபா மீல்ஸ் இவங்களுக்கு 120 ரூபா, நமக்கு 150 ரூபா. நம்ம போய் கேட்டு வாப்போம். சாப்பாடு இல்லை, அப்புறம் இதெல்லாம் என்னது மீல்ஸ்ன்னு போட்டு 5 மீல்ஸ் போட்டு 500. இப்போ அவங்க காசு கொடுத்துட்டு போறவங்க 120 ரூபா சாப்பாடுன்னு சொல்லிட்டு போறாங்க. 120 ரூபா சொல்றாங்க.
அப்போ ஆளை பார்த்து எடுத்துருக்கீங்களா? எல்லாமே இப்போ இங்கே உட்காந்து இருங்க சார், இங்கே அதான் பேசுறீங்க. பாருங்க ஃபிஷ் மீல்ஸ் 2 எப்போ 300 சரி, அவங்கள்ட்ட கூடலாம் வாங்கல. அவங்களுக்கு எப்படி கேள்வி எங்கள்கிட்டே கூட நீங்கள் காசு வாங்கி போட்டது நீங்கள் தானுங்க. அவங்க 100 சொல்லுவாங்க, 100 கொடுப்பாங்க. பில்லு 1000 கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு என்கிட்ட பேசுங்க சார். ஃபிஷ் மீல்ஸ் 100 கொடுப்பாங்க, அது கேட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. 150 எங்க கூட உட்காந்து சாப்பிட்டவங்க யாரு? இப்போ இங்க உட்காந்து சாப்பிட்டவங்க காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. கேளுங்க, அவங்க கேள்வி கொடுத்தாங்களே 150 மீன் சாப்பாடு. இதுக்கு மேலே என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன பண்ணி பாருங்க ஃபிஷ் மீல்ஸ் என்ன சொன்னேன் உங்களுக்கு 3 தடவை கேட்டேன். 3 தடவை 150 சொல்லதானே சொல்றேன். அவங்களும் ஃபிஷ் மீல்ஸ் தான் கேட்டுதானே உங்கள்கிட்ட கேட்டதை நானே பார்த்தேன். எல்லா பில்லையும் பாருங்களா, இந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், வேற ஒரு வெளியூர்காரங்களுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். தெரியுமா பிரச்சனை இல்லை, வந்தது நம்ம எங்க தப்பு தான் விடுங்க. இங்க பாத்துக்கோங்க, டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஒன்று இருந்துடக்கூடாது. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நடக்காத ஸ்கேம் இருக்காது. வெறும் ஒரு சாப்பாட்டுக்கு 30 ரூபா தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். சாப்பாடும் பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த அளவுக்கு சாப்பிடல, எனக்கு பிடிக்கல, குழம்பு பிடிக்கல. மீன் பாத்தீங்க அப்படின்னா வேகாத ஒரு மீன், நம்ம குழம்புல இருந்த மீன் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சது. அதுக்கப்புறம் எங்க சாப்பிட்ற மைண்டே போனாலும் நான் வீடியோவே எடுக்கல. சரி வேணா கட் பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே எடுக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த ஊருக்காரங்க எவ்வளோ சாப்பாட்டு காசு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மீல்ஸுக்கு 150 ரூபா கொடுத்தேன், இல்லை எங்களுக்கெல்லாம் 120 ரூபா தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உள்ள போய் நாங்கள் கேட்டோம். ஆனால் என்னன்னா ஊருக்காரங்களுக்கு ஒரு மாதிரி, வெளியிருந்து வரவங்களுக்கு ஒரு மாதிரியான்னு கேட்டால் அவங்க ஏதோ பில் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்க 150, இங்கே பாருங்க 150. நான் சாப்பிட்டுட்டு போனவங்க 120 ரூபான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. பழக்கமாயிடுச்சு. வெளியே எப்படின்னா பஸ்ல வந்தா ஒரு ரேட்டு, நார்மலா எல்லா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் நடக்கிற ஒரு விஷயம் தான். பஸ்ல வந்தா ஒரு ரேட்டு, கார்ல வந்தா ஒரு ரேட்டு, நடந்து வந்தா ஒரு ரேட்டு, சைக்கிள்ல வந்தா ஒரு ரேட்டு, வாயில தான் ரேட்டு. இவனுங்கெல்லாம் மெனு கார்டு வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஏதோ போர்டில் எழுதி எல்லாம் போட மாட்டாங்க. நாங்களும் நிறைய இடத்துக்கு வெளியே டிராவல் பண்ணியிருக்கோம்ப்பா. ஒரு 4-5 எங்களால முடிஞ்ச ஒரு 2-3 கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரீஸ்லாம் நம்மளை விட சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. இந்த பாலி அதுன்னு சொல்லிட்டு அவனுங்கலாம் ஃபிக்ஸ்டு ரேட், இந்த ரேட்னா இந்த ரேட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான். நம்ம ஊர் மட்டும் தான் இப்படி இருக்காங்க. நம்ம அடுத்ததா போற இடம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளோந்தி தீர்த்தம். ப்ரோ அந்த வெள்ளோந்தி தீர்த்தம், ஓகே ப்ரோ தேங்க்யூ. வெள்ளோந்தி தீர்த்தமான்னு தெரியல. அப்படி ஒரு ஏரியா பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. இதோட இது பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு கிணறு இருக்காமா. அந்த கிணறுல இருந்து நல்ல தண்ணி வரும், ஆனா சுத்தியும் கடல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, நம்ம கேட்டு அங்கே போவோம். அந்த தண்ணியை நம்மளால குடிக்க முடியுமான்னு சொல்லி தெரியல, ஆனால் அட்லீஸ்ட் இந்த கிணறு பார்க்கலாம்ல, உள்ள போகலாம். வந்துட்டோம். வெள்ளோந்தி தீர்த்தம், வெள்ளோந்தி தீர்த்த வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு எழுதியிருக்காங்க. அங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ராமன் சீதாவோட வரலாறுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளால உள்ள போக முடியாது. அங்கதான் இருக்கு அந்த இது. வெள்ளோந்தி தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்துட்டு ஹிஸ்டரி போட்டிருக்காங்க. இதுதான் ஹிஸ்டரி. ஓகேவா? ஓகே, நம்ம அப்படியே உள்ள போலாமா? இங்கேயா? அங்கே இருக்கு பாரு. ஓ குட்டி இருக்கு. ராமர் வந்து அம்பு விட்டுட்டு இங்க ஒரு தண்ணி வந்துட்டாங்க. சூப்பர்ல. அதனாலதான் இந்த இவ்வளோ கடலுக்கு நடுவில் இருந்தாலும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவ்வளோ உப்பு தண்ணிக்கு நடுவில் இருக்கு, ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிறது நல்ல தண்ணியாமா. அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது போல. தாங்க பாரு, கம்பு வச்சிருக்காங்க. ஆமாம், எடுக்க முடியாதா இருக்கும் இது. இல்லைன்னா கோயிலுக்கு சொந்தமான கிணறா கூட இருக்கலாம், அவங்க மட்டும்தான் எடுக்கணுமா இருக்கும். அது பெரிய விஷயம்ல. இங்கே இப்படி வர்றது, கீழே ஃபுல்லாக அவ்வளோ உப்பு தண்ணி இருக்கு, அலையே இல்லாமல் கடல் இருக்கு. தண்ணி இருக்கா? கீழே இருக்கு. காசெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாரு. காசு போடுவாங்க, காசு போட்டு அந்த இதில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. திருச்செந்தூரில் அப்படி பண்ணுவாங்க. கடலில் குளிச்சுட்டு இந்த தீர்த்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு போவாங்க. நல்லா இருக்கு தண்ணி, தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கு.
இதில் நம்ம நீந்தினாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு கடலில் குளிச்ச ஒரு ஃபீல் மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு கடல் இது. இது வரைக்கும் ஒரே ஆழம் தான். ஆமாம், ஃபுல்லாக இது வரைக்கும் ஒரே ஆழம் தான். அந்த பீச்சில் விளையாடுறதுக்கு இங்கே வந்து விளையாண்டுருக்கோம். அவ்வளோ நல்ல வியூ, சூப்பராக இருக்கு. சாமி அங்கே இருக்கு. போலாமா?